வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் ஆகிடும். அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியாது, யோசிக்கவும் முடியாது. இப்போல்லாம் நமக்கு கை கொடுக்குற ஒரே விஷயம் இந்த நட்ஸு தான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிஸ்தா, பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, அப்புறம் அத்திப்பழம், 2 டேட்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். இதை மட்டும் சாப்பிட்டு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிப்பேன். சில டைமில் பார்த்தீங்கன்னா பால் இருந்ததுன்னா பாதாம் பால் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிடுவேன். அதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஸ்வீட் கார்ன் தோசை செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். சரி, பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெம்டிங்காக இருக்குங்கிறதுனால நானும் அதே தோசையும் வரமிளகாய் சட்னியும் செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்டேன். 2 பேரோட ஸ்வீட் கார்ன் தோசைக்கு நான் பாதி அளவு ஸ்வீட் கார்னை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி அதை நம்ம தோசை மாவோட